அதிமுக எம்எல்ஏவின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க கோரி சபாநாயகரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுகவினர் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டதுடன் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தமிழக சட்டசபையில் புதனன்று கேள்வி நேரத்தின்போது அரக்கோணம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ ரவி பேசும்போது ஒரு கருத்தை குறிப்பிட்டு பேசினார். இதற்கு ஒட்டுமொத்த திமுகவினரும் எதிர்ப்பு தெரிவித்து அவரது பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க கோரி கூச்சலிட்டனர். ஆனால் அவர் யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு பேசவில்லை என்று கூறிய சபாநாயகர் தனபால் திமுகவினரின் கோரிக்கையை நிராகரித்தார். தொடர்ந்து அவை முன்னவரான நிதியமைச்சர் பன்னீர்செல்வமும் சபாநாயகரின் கருத்தையே வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்ட முதல்வர் ஜெயலலிதா திமுக தலைமை பலகீனமாக இருப்பதாகவும் பொதுவான கருத்தை கூறினால் கூட தங்களை கூறுவதாக கற்பனை செய்து கொள்கின்றனர் என்றும் பிரதான எதிர்க்கட்சியும் அப்படித்தான் இருக்கிறது என்றும் பேசினார். இதையடுத்து சபாநாயகர் தனபால் பலமுறை எச்சரித்தும் திமுகவினர் எழுந்து நின்றபடியே கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர். இதையடுத்து திமுகவினர் அனைவரையும் வெளியேற்றும்படி சபாநாயகர் உத்தரவிட்டார். பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதும் கலந்து கொள்ளக்கூடாது என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக நாங்கள் செய்தியை கேள்விப்பட்டோம். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், எதிர்க்கட்சியே அவையிலே உட்காரக்கூடாது, அப்படியே உட்கார்ந்தால் எதுவும் எழுந்து கேள்வி கேட்கக்கூடாது, நியாயத்தையும் கேட்கக்கூடாது. ஆக ஒரு சர்வாதிகார தன்மையோடு அவைத்தலைவர் அவர்கள் இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். சட்டசபையில் ஏற்கனவே 3 முறை வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து சபையில் கலந்து கொள்ள திமுகவினருக்கு சிறப்பு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும், ஆனால் அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் கூறிய சபாநாயகர் தனபால் நடப்பு கூட்டத்தொடரில் 4 முறை வெளியேற்றப்பட்டுள்ள திமுகவினர் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதும் கலந்து கொள்ள முடியாது என்றும் அறிவித்தார். புதனன்று சட்டசபைக்கு வந்திருந்த போதும் ஸ்டாலின் அவை நடவடிக்கையில் பங்கேற்கவில்லை. திமுக எம்எல்ஏக்களில் கட்சித் தலைவர் கருணாநிதியும் அவை நடவடிக்கையில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.